இருக்கிற அந்த மிருகத்தையும் அந்த ஏஞ்சலும் எப்படி காட்டினா நமக்கு இருக்கிற அனுபவத்தை எப்படி அந்த படத்தை கொண்டு வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை தான் நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைச்சா என்னோட வெறித்தனமாக அந்த படம் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் டெஸ்ட். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த டைரக்டர் அண்ட் த ரைட்டர் Shashi who gave me this subject. Fantastic. இந்த படத்தை பத்தி and we'll delve into the world of Test a little bit more. நம்ம வந்து Q&A session வச்சுக்கும் பொழுது Siddharth, you play a cricketer in the film and we all know that you absolutely love cricket. நீங்க சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்களா? How did you prepare for this role? நம்ம நாட்டில் கிரிக்கெட் இஸ் லைஃப் இல்லையா? இங்கே யாரை கேட்டாலும் எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு தான் சொல்லுவாங்க. அந்த வரிசையில் நானும் ஒருத்தனா இந்த நாட்டில் வளர்ந்துருக்கேன். பட் ஒரு கிரிக்கெட்டரா நடிக்கிறப்போ சும்மா நடிச்சா போறாது. பிகாஸ் எல்லாருமே டெய்லி 3 to 4 hours கிரிக்கெட் பார்க்குறோம். ஸோ எல்லாருக்குமே கிரிக்கெட்டோட பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப க்ளோஸாக பார்த்து பழகிடுச்சு. ஸோ நம்ம ஒப்பிக்க முடியாது. அதுதான் மெயினாக ஒரு பயமாக இருந்தது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு we tried to be as true to the passion and beauty of the game. And also test cricket. இங்க இருக்கிறவங்க every generation falls in love with test cricket for the first time நான் சொல்லுவேன். ஸோ ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டோட ரோல் பண்ணுறப்போ டெஃபினட்டாக there was lots of preparation. And ஆடியன்ஸ் படம் பார்க்குறப்போ என்னோட கிரிக்கெட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், என்னோட பிஹேவியர் அண்ட் மென்டல் மேக்கப்பாக இருக்கட்டும், அதில் நிறைய பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஒன் பர்சன். ஏன்னா ஃபிக்ஷனல் கேரக்டருங்கிறதுனால நிறைய பேர்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிரிக்கெட் பார்க்குறப்போ எல்லாருக்கும் எவ்வளோ ஒரு ஃபீவரிஷ் இன்ட்ரெஸ்ட் வருதோ அது இந்த படத்தில் கிரியேட் ஆச்சுன்னா we've done our job. So I'm very grateful to be given this character of Arjun in Test and the rest is up to the audience. நிறைய கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. Can you give me some names? It's not like I said, if I say one name then I have to say all of them. But என்னோட பர்சனலா நீங்க நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து ஒருத்தர் டெபியூட் பண்றதுக்கு முன்னாடில இருந்து அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் and beyond that நான் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா ரசிச்சு லவ் பண்ணிருக்கேன்னா அது ராகுல் திராவிட். So anything that I do in this film as a test batsman, if I had to dedicate it to one living cricketer, it would be Rahul Dravid. Fantastic. Thank you so much. இவங்க ரெண்டு பேருமே இங்க நிற்கும் பொழுது we have to welcome yet another powerhouse. தலைவர் சொல்ற மாதிரி பெண்களை வந்து நம்ம 3 ரதங்களா பிரிக்கலாம். தெரியும் இல்லையா உங்களுக்கு? சாத்விகம், பிரச்சோதகம், பயானகம். இந்த 3 அம்சங்களும் இவங்க கிட்ட நிறைய இருக்கு. ஆனா ஸ்கிரீன்ல இருக்கு. She is the perfect combination, ladies and gentlemen, of talent and tenacity. Jasmine அப்படிங்கிறது அவங்களுடைய பேர்லயே இருக்கு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்க புயல் மாதிரி தெரிப்பாங்க. Please put your hands together. Let's welcome the lovely Meera Jasmine. அதான் ஆங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி அழகான ஹீரோஸ் என்டர் ஆனதுக்கு அப்புறம் வரணும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா அவங்க வெல்கம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் மிஸ் பண்றேன். But we are so happy to see you here. You're making a comeback. I don't want to use the word comeback, but you're making an appearance in the Tamil cinema industry after many years. And we're also looking forward to it. How does it feel to be here and to work on your first film with Netflix? Vanakkam Chennai. இங்க வரும்போது எனக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி தான். சென்னை வந்தப்போவே இட்ஸ் லைக் மை ஹோம். திஸ் இஸ் மை ஹோம். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் பண்ணுறது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸோட சேர்ந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் விச் இஸ் வெரி ஸ்பெஷல். You know, to work with a platform like Netflix. It's a beautiful cinema. You have to watch it and see. And I'm in the middle of, standing in the middle of 2 very special men, Maddie and Siddharth. And Maddie kuda definitely enakum Maddie ku irukra andha we are, I think, one of the most celebrated on-screen couples. People fight for Maddie and Meera Jasmine. They love that combination. So it was so good. And then we joined. We did together. I joined hands and run first, then run, then Siddharth, very special person. Siddharth, like 3 of us were a part of Ayurveda. So idu vandu enakku romba special in the combination. And of course, Why Not Studios, they make good films. Shashi, incredibly talented director. I absolutely enjoyed working with him, and
he's a producer, and Shashiyoda partner Ram. எல்லாருமே team வந்து superb. Nayanthara, of course, she's also from Tiruvalla. I'm from Tiruvalla, so it was lovely to work with her, and they were very supportive and absolutely enjoyed. Thank you so much. Thank you so very much. I'm really looking forward to delving into that lovely Q&A session with all three of you. But first time நம்ம வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போறோம். We're all going to watch it together. Any key elements or moments அவங்க வந்து they should watch out for அப்படின்னு சொல்லுங்களா? I'll ask all three. உண்மையை சொல்ல போனா நானே முதல் வாட்டி தான் இந்த ட்ரெய்லரை பார்த்தேன். ஸோ என்ன பார்க்கணுங்கிறது நான் பார்த்துட்டு சொல்றேன். Fair enough. ரெண்டு தடவை போட்டுக்காங்க. Sid, what about you? நீங்க முதல் முறையா? இல்ல, it's a very beautiful world. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகம், ஒரு களம். ஸோ இந்த ட்ரெய்லர்ல இருந்து இந்த படம் ரிலீஸ் அண்ட் பியாண்ட், இட்ஸ் a very relatable and very honest film. அண்ட் எல்லா கேரக்டர்ஸும் நீங்க வந்து இங்க வந்ததுலேருந்து ஒரு 3 phases 4 phases பார்த்துட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு ஃபேஸோட நீங்க இன்னும் அதிகமா ரிலேட் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஸோ இந்த ட்ரெய்லர்ல நீங்க you can place your bets, pun intended, யார் மேல நீங்க வந்து you're relating more னு படம் பார்த்ததுக்கு அப்புறம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அதுதான் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். So it's a good way to start. And Meera? Anything they should watch out for in the part நீங்க கரெக்ட்டா நோட்டீஸ் பண்ணுங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். அப்படின்னு ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்களா? இந்த படமே வந்து ஒரு மல்டி லேயர்ட் ஒரு நரேஷன் தான், ஸ்டோரி டெல்லிங் தான். ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது, இட்ஸ் மல்டி டைமென்ஷனல் ஒரு ஃபிலிம். ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, சினிமா அப்படிதான். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். அவ்வளோ சாதாரணமாக அந்த ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து கிரிக்கெட் மேட்ச் மாதிரியே ஒரு இஷ்யூ பண்ண போறோம். பட் நெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம். We're going to do a toss, but you're not going to call it when the coin is flipped. You'll call it before it's flipped. Okay? So நீங்க heads up tails தான் சொல்லுங்க. Maddie? Heads up. Heads. Okay. Meera? Heads. Just to keep it fun, tails. Heads na நான் வந்து டெய்லரை ப்ளே பண்ணுவேன். டெய்ல்ஸ்னா டெஃபினட்டா டெய்லரை ப்ளே பண்ணுவேன். ஓகேயா? நீங்க என்ன ஹெட்ஸ் ஆ டெய்ல்ஸா? எனக்கு யாராவது ஒரு பதில் சொன்னாதான். Heads. நிறைய பேர் தலைக்குதாங்க. கொஞ்சம் வேர்ட்ஸ். ஓகே. இந்தியோ இதனாலதான் எனக்கு வந்து கிரிக்கெட்ல பிராட்காஸ்டர் மட்டும்தான் வேலை கொடுப்பாங்க. And it is heads, ladies and gentlemen, presenting to you for the very first time the trailer of the film Chess. அவரு MS தோனி ஸ்டைல்ல definitely not அப்படின்னு சொல்ல, இவருடைய சொந்த பாணியில why not அப்படின்னு சொன்னாரு. Ladies and gentlemen, I'm so pleased to welcome and she's so happy for you. and இங்க இருக்கிற நிறைய பேருக்கு actually எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க வந்து MS தோனி 2011 உலக கோப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2012 இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. You waited for India to once again win a World Cup, is it? The T20 World Cup in 2024. அப்புறம் தான் நான் 2025 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்களா? What is this karmic connection? வணக்கம். Nice to see all of you here. ஒரு ப்ரொடியூசர்ல இருந்து டைரக்டரா மாறின ஒரு டைம். Happy to see all of you. இது ஆக்சுவலா why not ஆரம்பிச்சதே வந்து நான் ஆர்கிடெக்ட் ஆக்சுவலா. And when I wanted to get into the films, I wanted to direct. But ஒரு 35 வயசுல திருப்பியும் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு why not start a production house ஸ்டார்ட் பண்ணது தான் why not. So I have always wanted to be a director, but அதை கற்றுக்கிறதுக்காக படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஐ ஃபவுண்ட் அதுவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட்டிவாக இருந்தனால தட் ஜேர்னி டு. அண்ட் ஒரு வாட்டியும் ஒரு படம் முடிச்சிட்ட அப்புறம் இந்த டெஸ்ட்டை வந்து நாங்கள் இந்த 2012 எழுதுனது ஆக்சுவலாக. அண்ட் ஐ பீன் ட்ரைங் டு செட் இட் அப் சின்ஸ் தென். பட் அடுத்தடுத்த படங்களோட ரிக்வயர்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஃபைனலி இந்த ஃபில்ம் வந்து நீடட் மீ டு மெச்சூர். That was a lot of character understanding, and I needed to go through life. I needed to go through tests. எனக்கு பல டெஸ்ட் நடந்துச்சு through my 15 years in the film industry. So I think எனக்கு அந்த டெஸ்ட் வரலைன்னா இந்த கேரக்டர்ஸோட டெஸ்ட் என்னால் புரிஞ்சுக்க முடியாது ஆக்சுவலாக. So I think as a producer I've gone through a lot of testing times. So I think this is the perfect time. அந்த டெஸ்டிங் டைம்ஸ் இருந்ததுனால தான் அவங்களுடைய பெஸ்ட் டைம்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ.
please to take your seat and join us. அடுத்தது நம்ம வெல்கம் பண்ண போறது the genius behind the music. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் இஸ் a debutant. பல வருஷமா அவங்களுடைய குரல் மூலமா பாடல்களுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த படத்துடைய முழுமையான இசைக்கு அவங்க அவங்களுடைய உமர் பவரை கொடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Get it? இசை அமைப்பாளர் சக்தி ஸ்ரீ கோபாலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல், ஒரு தனி பாணி எப்பொழுதுமே இருக்கு. So thrilled for you. Please do join us. அடுத்ததா, the man who is responsible for bringing this fabulous team together. Let's welcome the CEO of Why Not Productions and producer of the film Test, Mr. Chakravarti Ramachandra. And now, ladies and gentlemen, let's bring back the amazing people we saw earlier on stage. Starting with Netflix Nudiya singer penmani Monica Shergill. I'll bring it home. Charming and cerebral Madhavan avargal. And let's not forget the lovely Meera Jasmine avargal. Mobile phones yaar irukku front la theriyudha? All okay? Everybody has a clean view? Can we move forward? Alright, I'll start off with Sashi. நீங்க வந்து of course ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தீங்க from being a producer to directing your debut film. இந்த படம் தான் ஒரு perfect story அப்படின்னு எப்படி நினைச்சீங்க? And what made you choose Netflix as a platform? I think as a producer, the first, well, there are a lot of stories that you listen, but there are only few stories you want to tell, because that the story needs to move to storytelling, right? That so it's the producer DNA. ஒரு ப்ரொடியூசராக வந்து இந்த படம் கரெக்டுன்னு எனக்கு தோணணும். அண்ட் அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ எனக்கே நான் வந்து 13 வருஷம் ஆச்சு சான்ஸ் கொடுத்துக்கிறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ as a producer, I knew that I was correct to do this film. So the producer gave me the chance, saying, "Okay, you should direct this film." I mean, we've been partners with Netflix for a really long time. I mean, it's been 8-9 years since our first collaboration, and the last one, Jagmay Tandram, happened. It was a big thing for us. See, for me, my entire film journey has been a creative journey. And for me as a first-time director with this kind of cast, to join hands with Netflix, which is a global, platform, the fact that my first film is going to reach 300 million people on day one, for me that's a kick. Right? That as a creator, there's no other joy for me than knowing that our storytelling exercise has gone to 300 million people. So it was a perfect match. A whole lot of creative people. They understand this. So the fact that they picked this film, right? They're not randomly picked. There was a creative collaboration. So it was a perfect match, and I'm so happy that we're here right now. And can't wait for the rest of the world to watch it. Fantastic. It'll have the viewership of like an India-Pakistan game worldwide. And that's how it's going to be on the 4th of April. We can't wait for it. Monica, very simply, what drew you to Test? After you watch a lot of films, all of us do, we read a lot of scripts and we see a lot of screenings. And, rarely do you have a film, you enjoy many of them and you want to share them with your audiences. But every once in a while, you have a film which makes you feel and think and feel again and keep thinking after you finish watching it. I think Test was that for me, and Sashi has done a phenomenal job just putting the story together. From the first frame to the last frame of the film, you're just gripped. It's intense, you lean back sometimes, and then you're biting your nails. You want to know what each character's journey is going to be. So I think it really moved something inside me. And it is a film that is going to
really find a place in people's heart because of the journey of each of its characters and how they move towards a situation where all of them have to test themselves as life tests them. And I think all of us in our daily lives go through that. And there's a lot of relatability in that. There's a lot of emotion in that. And that is what really drew me. And of course, I must say, I love the soundtrack. It is so beautiful. So I'm sitting with all of them talented people here, and I can just say that as Netflix, it's an honor to tell such a story. Fabulous. We all love the soundtrack. It's definitely a earworm, and we'll get Shakti to sing it for us in just a bit. That's definitely due. Maddie, she was talking about emotions, and you display intense emotions. ஆழமான உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துறதுல ஒரு வித்தக்காரர் அப்படினே சொல்லலாம். How challenging was this role and this film for you? ரொம்ப நன்றி. இதுக்கு நான் தமிழ்ல பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த படம் பல மொழியில ரிலீஸ் ஆகிறதுனால ஆங்கிலத்துல பேச வேண்டிய கட்டாயம். Can we get the man sound up, please? Anyway, so முதல்ல இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மேடையில நம்ம ஒவ்வொருத்தரை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வேலை செஞ்சோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்சே காயம் இல்லை. படம் ரிலீஸ் ஆனப்பறம் நம்ம வெற்றி விழாவில் பேசணும். இதுதான் நான் நம்புற ஒரு philosophy. அதனால what I want to say is that after so many years in the industry, it becomes really difficult to get sure about the character you're playing. There is only one way to assure that it doesn't have a false tone, and that is, and I'm going to explain this a little bit. It's just we have a bandwidth in which we show our emotions in society. That's from being a father or a son or a daughter or a husband or an actor or a celebrity. It's a bandwidth that you're projecting to society. But on either side of that, there is another internal self, where if you get challenged in your life, or if you get immense amount of success, you dip into those emotions which are not normally shown to them. When you do a movie like this, when you see a character like this, you can fearlessly go to that zone and bring out that real part of you to the character. So if I'm putting a little bit of Madhavan into from Sara, then it's very little chances that it will go wrong. It might not go extremely right, but it will definitely not go wrong because there is a great amount of reality in that, and honestly a truth that is true to me. So that way it becomes easy to transcend emotions during the performance. Fantastic. Sir, நீங்க ஒரு multi-faceted character portray பண்றீங்க. நிறைய உணர்வுகளுடைய சீசோ அவர் actually experience பண்றாரு. அவர்களுடைய பயணத்தினுடைய எந்த அம்சங்கள் resonated with you personally? எல்லாருக்கும் ரெண்டு உண்மை இருக்கு ஆக்சுவலா. ஒண்ணு மத்தவங்க பார்வையில நமக்கு உணர்த்தப்படுற ஒரு உண்மை, இன்னொன்னு நம்ம கண்ணாடியை பார்க்கும்போது நமக்கு என்ன உணர்றோமோ அது ஒரு உண்மை. I was saying there are two realities. One that is in the eyes of people who perceive you, and the other is what you look at when you see yourself in the mirror. So இந்த ரெண்டு realities நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வாழறோம்ன்றது தான் நம்ம வாழ்க்கை வாழோட மெச்சூரிட்டியை நான் பார்க்குறேன். So I think Arjun அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டர் இந்த ட்ரெயிலர்ல ரிவீல் பண்ண விஷயம் is a very popular, very celebrated test cricketer. The way the world sees him is one, like all of our cricketing legends, you spend more time with them than most. They have to get used to what the world thinks of them, how the world thinks they should play, enna shot adicirukkom, endha overla call pannirukkom, elladhukkum they get 1.5 billion opinions. So adu oru pakkam irukka, avanga thaniya irukkrappo when they look at themselves in the mirror, they have a second reality. So how much you balance these two is very difficult, and that part of this character really stayed with me. That how much do you find the balance between yourself and you, the way the world wants you to be. That's what I took from this character. Beautiful. Meera, Sasi ஏற்கனவே சொல்லியிருந்தாரு that இந்த கேரக்டர் பத்மானுடைய கேரக்டர் ஒரு ரொம்ப mature and super deep actress தான் ப்ளே பண்ண முடியும். அதனால உங்ககிட்ட வந்தாரு. He wanted a nuanced portrayal. இந்த கேரக்டர்ல என்ன விஷயம் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது that you actually said yes, I want to play?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி மொத்தமாக கேட்கும்போதே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் தி ஆக்டர்ஸ். நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஐ வாண்ட் டு சே சம்திங் அபவுட் சசி, பிகாஸ் சசி வந்து எனக்கு as an actor he provided the right atmosphere to perform. He created the right ambience. So now I'm someone who internalizes my characters. When I perform, I take it in, and and I don't know how to articulate that, but something happens. There's something that happens. So I depend a lot on the director. I'm a director's actor, and I think he did something with me that I could perform. And yes, when I heard about Padma's character, Padma has different layers. She's very deep, and I don't want to say too much about it because then the character will be revealed. She has done a lot of balancing act in the film and in her thing, and I think I can only just say that much because it's a beautiful character. And thank you. அழகா பேலன்ஸ் பண்றாங்கல்ல, ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க சொன்னீங்க உங்களுக்கு வந்து பேசுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒவ்வொரு தடவை இவங்களுடைய முகத்தை நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்பொழுது இவங்க பேச வேண்டாம், இவங்களுடைய முகம் தான் ஒவ்வொரு முறையும் பேசிக்கிட்டே இருக்கு. And that's more than enough. Nice strong round of applause for the beautiful actor. We move on to Shakti Shree. நீங்க வந்து நிறைய பாடல்கள் வெவ்வேறு ஜானர்ஸ்ல பாடி இருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு படம் ஆல்ரெடி இன்டென்ஸ், நிறைய லேயர்ஸ், நிறைய உணர்வுகள் அப்படிங்கும் பொழுது எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு for a debutant music director? எல்லாருக்கும் வணக்கம். That's actually, it's a very good question. And it was quite challenging, I'm not gonna lie. And the first time Sashi had sent me the script, I remember I think I told you this, the very first time I called you. Towards the end, I was actually standing up and reading it because it was so intense. The words were literally jumping out. And then I remember it's not just the characters. I remember coming back from New York, and I made it, I think, to maybe the last couple of days of the shoot. And I hadn't seen anything, but Sid was like, "You have a big job." I was like, okay, and already the characters are so complex. The nuances, what they're going through, all the grey areas were so nuanced. And then I saw the first cut, and I was like, well, oh my God, I have a big job. Because all of them have absolutely killed it and breathed in so much life to these characters who until then I had just seen through Sashi's words and visual. So it was not easy because there's so many tender moments where you see the humanity of people just come through. And we are all, that's the common denominator, right? We are this whole lived human condition of our struggles and what to do and what not to do. And sometimes what not to do defines us more, I would think. And I think all these characters are living, breathing totems of just that. சரிங்க, இசை அமைக்கும் போது கூட what not to do அப்படின்னு ஃபர்ஸ்ட் முடிவு எடுத்துட்டீங்களா? And then what to do அப்படிங்கறத நீங்க actually yes, நிறைய வாட்டி நாங்க மியூசிக்காக மீட் பண்ணும்போது, and one of the most beautiful things I remember during a table read session that Sashi had said, first room first சொன்னாரு, he was like, we are all filmmakers, our medium is now this is good. Perfect. Okay, great. So one of the first things that Sashi had mentioned was we are all filmmakers, our medium is different. And he imagined whether it's the DOP or the sound designer or the music, every department or every vertical to kind of amplify this story. And I think that was such a beautiful vision to have, and I feel like his creative vision
was incredible. So many times in our discussions, it was also like what not to do was a huge part. And I think it kept bringing us closer to what actually is the fabric and the color of this one. Through sound and through music. Fabulous. We'll speak to the producer now, Chakravarti Ramachandra. In the padam and the theme that it deals with, யாருக்கு இது ரொம்ப appealing-ஆ இருக்கும்னு நினைக்கிறீங்க? What do you think this film and the themes it deals with, who do you think it will appeal to? Evening everyone. Test deals with basic human emotions, so I think there is something for everyone to take. If I have to specify, then anyone who enjoys gripping dramas and who follows cricket, they will be in for a clean family entertainment. So that's the thing. Thank you. Monica, I have to say Netflix had an incredible 2024 and has opened 2025 with a banger as well. What is the secret sauce? What's the secret of this success? I think there is, to begin with, no secret sauce. We learn every day and we aim to please every day. I think entertaining our audiences is something that's a continuous journey, and I'm just glad that we have an opportunity to tell some of the best stories on Netflix. We sub and dub in more than 35 languages, and that helps us, take South Indian cinema to the north of the country, bring cinema from the north to the south, to take all the stories that we tell in India to different parts of the world. I think the way Indian stories have been able to go deeper within India and travel around the world through streaming on Netflix has been truly, revolutionary, I would say. We've had so many amazing films. I think we had, last year itself, we had a phenomenal Tamil slate. We had a lot of blockbusters, a lot of award-winning cinema. Just recently we have the blockbuster Dragon on Service. We had Amaran a couple of months ago, Melagan, we have Vidam Niyarachi. We've had so many films, and also I would say that telling original stories in Tamil, in Telugu, in Hindi, and really being able to reach audiences through all formats, whether they are documentaries, they are reality shows, they are films, they are series, is something that brings us closer to understanding our audiences more, to all your needs. Everyone's Netflix is different. I say it often. We all have our version of Netflix, and I think that's what we aim to do on the service, and that's how we are able to tell so many successful stories, because we work with brilliant talent, and also we try to get closer to the audience's taste and mood. So we've had a wonderful 2024. It was an absolutely smashing year, and 25 has begun very well too. And I'm sure Test is going to really, hit the ball out of the park. It's a sixer for sure. And I really hope all of you feel that it is a sixer, because it's really like, I keep saying, it's a film that stays with you. And what is said in the trailer also, Sashi, I'm going to start the film with that in that moment, are you a hero or a villain? All of us have that question in life when we make that real choice of what we want to do, what are we willing to give up for our dreams. So I think when you see the film, you're all going to ask that question to yourself, that what are you willing to give up? So I'm just waiting for 4th of April. Fabulous. It's going to be introspective as well, and we can't wait for that. But Sid and Maddie இங்க இருக்கும்பொழுது கேட்டே ஆகணும். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சாங்கன்னா அது ஒரு கல்ட் ஃபேவரட்டா மாறிடுது. We have two instances. அதே மாதிரி இந்த படங்கள்ல over the years நீங்க ஒவ்வொருத்தரை பத்தி என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? I just want to go into like a nice casual light content that they can make viral. நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டீங்க, ஸோ நான் பதில் சொல்லதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவர் என்கிட்ட கத்துக்கிட்டாரோ இல்லையோ, நான் சினிமா சேர்ந்த முதல் நாள்ல இருந்து நான் அவர்கிட்ட இருந்து கத்துட்டு இருக்கேன். பிகாஸ் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து வாழ்க்கையில முதல் முறையா ஒரு ஃபிலிம் செட்டுக்கு போறேன். அந்த செட்ல ஹீரோ ஆகணும். ஸோ நான் முதல்ல பார்த்த ஹீரோ மேடி. அண்ட்
என்ன ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா அவர் பார்த்ததுல இருந்து இன்னைக்கு 2 பேரும் ஒரு படத்துல சேர்ந்து நடிச்சிருக்கோம். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு. Maddie has been an incredible part of my journey as working in films for the last 25 years. And என்ன பொறுத்த வரைக்கும் he is an industry veteran. நிறைய பேர் வந்து அவர் எப்பவுமே பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காரு, எல்லாரும் ஜாலியா பேசுவாரு. அதனால சில சமயம் I think we forget to give a veteran the respect and standing he is earned and deserved. So Maddie, thank you for being so awesome. And நாங்கள் இது வரைக்கும் சேர்ந்து பண்ண படங்கள் வரிசை முதல் படம் கண்ணத்தில் முத்தமிட்டால், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் ஹீரோ. 2வது படம் ஆயுத எழுத்து, 2 பேரும் சேர்ந்து நடித்தோம். 3வது படம் ரங்கே பசந்தி, அதில் வந்து நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்கோம். 4வது படம் இந்த டெஸ்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே மேடியோட இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ the first thing I told him was, Maddie, no pressure because நம்மளே நம்ம pressure போட்டுட்டோம்னா performance வராது. So I'm really happy to share the screen with R. Madhavan. He's an incredible actor and he's constantly adapting and constantly அவர் சொன்னார் பாத்தீங்களா, அதை நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ண ஆசைப்படுறேன். நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்குள்ள கொஞ்சம் மாதவனை இறக்கினேன்னா அது பொய்ய ஆகாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்றாரு. ஏன்னா அவர் வாழ்க்கையை பார்த்துருக்காரு. ஒரு ஃபேமஸ் ஆக்டர், அவர் தான் ஒரிஜினல் சாக்லேட் பாய், ஹார்ட் த்ராப், எல்லாமே அவர் தான், லவர் பாய். எந்த வார்த்தை நான் இதெல்லாம் வந்து 20 வருஷமா எனக்கு சொல்லாதீங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்கன்னு சொன்ன எல்லா வார்த்தையும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து he's lived his life and he's very well read, he's very aware, he's very kind. ஸோ அவர் சுற்றி இருக்கிறவங்களை அவர் பார்ப்பாரு, he notices things. அதை வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல அவர் நடிப்பா கொண்டு வரப்போ அதுல அவர் மாதவன் அப்படிங்கிற ஒரு பிரசன்ஸை கொண்டு வரப்போ அது பொய் ஆகாது, எப்பவுமே அதுல ஒரு உண்மை இருக்கும். ஸோ ஒரு விதத்துல அவரும் ஒரு மெய்யழகன்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் உண்மையை கொண்டு வர ஒரு முயற்சி செய்வார். ஸோ ரியலி அமேசிங் டு பி ஆன் தி ஸ்டேஜ் வித் ஹிம். அண்ட் இந்த படத்துல எங்களோட காம்பினேஷன் பத்தி நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் எனிதிங் ஃபார் யூ. நீங்க படம் பார்க்குறப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் only 2 actors who know each other very well, who trust each other a lot, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பண்ண ஒத்துப்பாங்க. So thank you Maddie so much for being a part of this with me and we've really had fun doing this film and I have no doubt that அதான் சொல்ற ரிலீஸ்க்கு முன்னாடியே நம்ம ரிசல்ட் சொல்லக்கூடாது, பட் நீங்க சொன்ன வரிசையில் இருக்கிற உண்மை, நீங்க சொன்ன வரிசையில் இருக்கிற சினிமா மேல இருக்கிற ஒரு பிரியம் அது கண்டிப்பா இந்த படத்துலயும் உங்களுக்கு தெரியும். And our performance is simply outstanding and I can't wait for everyone to watch it and agree with me. Beautiful. பிரமாதமா சொன்னாரு. It came straight from the heart. அப்படிங்கறால உணர முடிஞ்சது. நீங்க சிட் பத்தி அப்சர்வ் பண்ண விஷயங்கள் and how is it to work with him once again, Maddie? அதை பத்தி சொல்லுங்க. இந்த பதிலோட இந்த அன்புக்கு நான் எப்படி பதில் சொல்றேன்னு தெரியாம நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ I think I'm very touched to get this sort of a compliment from people who work with and your contemporaries, even though I'm senior to you, is one of my biggest blessings, and I think I take a lot of energy and strength from your thoughts. Thank you very much. நானும் ஸ்டார்ட்டும் அவர் சொன்ன மாதிரி கண்ணத்தில் முத்தமிட்டால் அதுக்கு முன்னாடி ஆயிரத்து கண்ணத்தில் முத்தமிட்டால் தொடர்ந்து நாங்கள் ரங்கே வசதி இப்போ டெஸ்ட் இதை ஜிங்ஸ் பண்ணாமல் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதே மாதிரி அந்த ஒரு லக்கும் அந்த ஒரு ஐகானிக் ஸ்டேட்டஸும் திறந்துட்டோம். சிஎஸ்கே மாதிரி ட்ரோஃபி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி சொன்னால் எனக்கே கொஞ்சம் ஒரு ஜிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து அதை பற்றி அவ்வளோவா சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் சித்தார்த் பற்றி என்கிட்ட கேட்டீங்க. சித்தார்த்தோட மிகப்பெரிய ஒரு நான் அட்மயர் பண்ணுற ஒரு குவாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, he wears his emotions on his sleeves. நிர்பயமாக அவர் வந்து the amount of tenacity that he has, the amount of grit that he has to follow his passion. இரண்டாவது ரொம்ப படிச்சவர் அவர் வந்து இசை நான் ரொம்ப நல்லா இருக்கும். அவர்கிட்ட நான் வந்து ரங்கே பஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது உன் பாட்டு இப்படி இருக்கு, அந்த பாட்டுலாம் எப்படி பண்ணியிருக்காரு, அவரை நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய வச்சிருக்காரு. அப்படி ரொம்ப என்கிட்ட ரொம்ப படிவாக இருக்கிறத தவிர I'm in awe of his knowledge and I'm in awe of almost every subject that he can talk on. And அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல நடிகனாக தான் இருக்க முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு. And he's always been this extremely loving, very respectful, very even though he's a superstar in his own state, he's known all over India because of the movie that he's done.
he's always made me feel like I am somebody great, and I'm very thankful for that. Like I said in the beginning of this, it's these kind of emotions that help me take crazy great steps, and I love you. Thank you so much. I promised you bromance. First ஒரு ஹக் பாத்தீங்க, இப்போ இந்த bromance வார்த்தைகள் மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. ஒரு big round of applause for the two of them. எவ்வளோ அழகான partnership இங்க உருவாகுது, and it's just going to blow up on your screens on Netflix from April 4th. மீரா, நீங்க சொல்லுங்க, ரெண்டு பேருமே மேரி அண்ட் சிட் ரெண்டு பேருமே செட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வைப் எடுத்துட்டு வருவாங்கல்ல, ரெண்டுத்தையுமே நீங்க தான் க்ளோஸா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. அவங்களுடைய வைப் பத்தி சொல்லுங்க. We'll start off with Maddie. பல படங்கள் அவரோட நடிச்சிருக்காங்க. நல்லாவே தெரியும். Maddie is Maddie. Okay. எனக்கும் மேரிக்கும் again like it was like a பூர்வ ஜென்ம மாதிரி, like அந்த மாதிரி ஏதோ இருக்காங்க. So always been like, I like when Maddie's presence gives me a good feeling, and he's not just an actor, he's a director. He always run பண்ணும்போது either எடுத்து பண்ணும்போது ஏதாவது நல்ல performance பண்ணா சூப்பரா இருக்கு. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, you once told my mother உங்க பொண்ணு வந்து ரொம்ப நல்லா, so he always encourages. அது ரொம்ப ஒரு இதுதான். அப்புறம் சித்தார்த் சொன்ன மாதிரி I think he's a very good human being. He's a very normal person, like he lives a very normal life, and I think he cares for people around him. So I love you forever, Maddie. I love you so much. Likewise, it's very beautiful. Yeah, so I can go on and on and on about him. Regarding this gentleman here, he's also a very sweet person. Again, perform பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. Like an artist perform பண்ணும்போது he wants that artist to perform really well, and same with Maddie, so and in this film we had like few nice experiences like that, and I could feel Siddharth was like, while I was performing, it was like Siddharth performing, that was his feeling when I perform. I perform and the other perform under my feeling. So that's so sweet of him, and he's also a very nice respect. Respect kodupanga, very nice human being. So at the end of the day, நம்ம எல்லாரும் வந்து சினிமா பண்ணும்போது அதெல்லாம் இருக்காங்க, but to work with good people is so important. Talented, at the same time good human beings, அது ரொம்ப முக்கியம். And also of course I want to say a few words about, it's such a lovely to say it made you cry a lot in the film. That's just a clue. About when I said that working with good people, all these, even ma'am, everyone, such a lovely feeling. Thank you so much. Fantastic. சசி, நீங்க வந்து படத்துல ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஃபில்ம் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் பல இன்ஸ்டன்சஸ்ல அதை நம்ம வந்து பார்க்க போறோம். ஆனா ஒரு கிரிக்கெட் மேட்சை நம்ம வந்து மக்களுக்கு அதே எனர்ஜியோட அதே எக்ஸைட்மெண்ட்டோட காட்டுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். How did you recreate that? அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? That was the toughest part of the shoot. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கிரிக்கெட்டோட கிராமர் இஸ் வெரி கிளியர். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து டிவில தான் அந்த கிராமர் comes through, right? You've seen a lot of cricket films. They take the camera inside the field of play, right? Then it distorts the grammar of cricket. நம்ம என்ன பண்ணோம்னா, actually 6 months we trained with broadcast cameras because this film needed to have the same drama as you watch on TV. So we shot with the Star Sports team. We did trials. I understood the grammar. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ball follow camera 1, camera 2, then camera 3. If I don't follow that sequence, you will feel that's not cricket. So I had to study the grammar of cricket, and then also cricket is not something that is played somewhere else in the film. The cricket is a plot point. So each scene when you go to cricket, it's part of the drama. So it not only has to capture the essence of cricket and how it's played, but in the kadai ottathod adu seikano actually. So and also neenga pathina live broadcast la vandu CG add panna mudiyadhu. So we needed to find the technology to go back, use how broadcast cameras can be manipulated to use CG, crowd multiplication. All this needed to be so that was the technical aspect of cricket shooting that I needed to. Padam vandu we started
in April 23, and within 3 months the entire hockey portion was done. And then 6 months we prepped, and then we waited for Chepauk Stadium. They gave us that permission only before IPL because they did the pitch. So we prepped for 9 months, shot it, and so that was like a huge task for us actually. அதனாலதான் sorry. And here the commitment in the this is a very film that dwells with a lot of realism. Okay, so when you see a cricket match, it should look like what is cringe-worthy shown and cricket is on screen before. So the amount of hard work that Sashi has put in trying to make sure that it looks like a TV show and it's not distracting from the cricket match because it's an essential part of the film. Similarly, Siddharth had to be in that look for about 1 year so that he can play and learn cricket. So it was a extreme amount of dedication in the Bharatha Panitanda. No, I was about to finish this. Nadi Paranga, correcta? On the point, Utra Poran Sulita, Siddharth. See, the thing is, the second part is the authenticity of the characters who are playing cricket. So Sid needed to like really get into the body language. Body language you have to practice that body language, right? When you hit a shot, you pathapinga. The cricketer mari illina, actor mari panniranga romba kashtam. So he trained with the coaches from Ashwin's Academy for 6 months, and cricket ball face pandradandradhu it's a really difficult task. So if you all the strokes are actually real strokes where bowlers from the Ranji Trophy team have actually, all of them are real cricketers. So he's literally facing a bowler who's bowling at 135 kilometers, 140 kilometers to play that thing. So that was on the level of dedication, you couldn't see that authenticity. Brilliant. அதனாலதான் 13 வருஷம் ஆயிருக்கு இந்த படம் மக்களுக்கு வந்து சேர்றதுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஜாப் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, ஐபிஎல் ஃபைனல் பிராட்காஸ்ட் டைரக்டர் நீங்க மாறிடும் because you know that much about it. But lastly, before we move forward with this event, சக்தி எங்களுக்காக 2 லைன்ஸ் நீங்க பாடியே ஆகணும். இந்த பாடல் நாங்க வந்து இன்னைக்கு நாள் பூரா கேட்டிருக்கோம். I think it's called Hope. இல்லையா? Yes. Okay, I'm just going to check if the audio is okay. Do my due diligence. I don't even know where. It's all good. மேகங்கள் முடியும் வானிலை ஆவது மண்மீது பூமி ஆசையில் தூரங்கள் ஓர்நிலை மனதிலே தயக்கங்கள் மருளும் மண்ணிலே கனவில் ஒருவார் எதிரில் விரிய காதல் பணையும் மாறும் நேரம் விட்டு தவிப்பதா விட்டு தொடர்வதா முட்டி முயல்வதா Beautiful, Shakti. Wonderful as always. நீங்க பாடும்போது as also observing steady. ஏன்னா அவர் வந்து usually will be mouthing the lyrics. ஆனா இனிமுறை அப்படியே மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. So a few words that you wanted to say about your association with Netflix. I just wanted to share something because Maddie and I were talking about something backstage. எனக்கு இது 39வது படம் and across languages. அந்த எல்லா 38 படங்களுக்கும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி இந்த படத்துக்கு இல்லை. ஏன்னா இது முதல் முறையா என் படம் வந்து இட்ஸ் அ டைரக்ட் டு டிஜிட்டல் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல். ஸோ இட்ஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சசி சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆக்சஸ் ஒரு 30 கோடி மக்களோட ஆக்சஸ், அதாவது மெம்பர்ஷிப் கட்டி அந்த ஆப் ஓன் பண்றவங்களோட access. So you have a pool of 30 crore people to watch the film the day it releases. So adu oru migaperiya oru actually I want to correct that. It is true
that it is 300 million plus, subscribers, but you have to see, we are very conservative when we calculate. If we calculate even 2 people per household, we are already reaching 700 million people. And that's what, yes, it is absolutely massive. Every story that is told on Netflix has the ability to reach out to 700 million people at the very least. And that's a fascinating statistic. It's a way of understanding. இந்த 700 கோடி பேர் வந்து 70 கோடி மக்கள் வந்து ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டாங்க. உங்க படத்தை பார்க்கறாங்களா இல்லையாங்கிறது அவங்க இஷ்டம். ஏன்னா அவங்க போன்ல இருக்கு, அவங்க ஐபேட்ல இருக்கு, அவங்க கம்ப்யூட்டர்ல இருக்கு, அவங்க டிவில இருக்கு. So for me as an actor, நீங்க ஒரு ஷாட் கொடுக்கறப்போ அந்த ஷாட்கான ரிசல்ட் உங்களுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டர்ல மக்கள் பார்க்கறப்ப தான் கிடைக்கும். அதுதான் எங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம். இதுவும் அப்படிதான். பட் இதுல வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறப்போ கொடுக்குற ஃபீட்பேக், இட்ஸ் a very different feedback loop. And all the actors are really excited to understand this for the first time. And I want to thank Monica for being here. எங்க ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு, because it's our just like it's your first Tamil film of the year, it's my first Netflix film of my life. So really happy to be part of this brigade, and I want to personally congratulate every single technician who worked with Sashi and Ram on this film. All the technicians, starting from the writer Suman, the DOP Virat Singh, Shakti, who's a spectacular savant of a debutant, if I can call you that, and editor Suresh, and the whole team has worked really well. I'm missing a few names, but please look at the crew list. எல்லாருமே ரொம்ப அழகான ஒர்க் பண்ணிருக்காங்க. And yes, Maddie சொன்ன மாதிரி நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தோம், இப்படி பண்ணோம் சொல்ற மேலே இது கிடையாது. பட் எல்லாருமே ரொம்ப காதலிச்சு இந்த படத்து மேல ரொம்ப எதிர்பார்ப்போட வேலை செஞ்சிருக்காங்க. So I want to wish all the technicians who worked on this film, and I want to thank Netflix for giving them such a big platform to show their brilliance on the world stage. So thank you, sir. Thank you very much. Today, Kadesi segment before we let you go. This film is all about choices. We'll give you some cute little bags, and those bags have 2 colors. Frontla red irukum, pinadi white irukum. Can we have the bags, please? Now, this or that, a choice. I'll give you a choice. We're going to play this or that. Choice A na red, choice B na white. So if you agree with choice A, then you got to show red. If you agree with choice B, then it's white. Okay? And we'll see how many of you are in the same pool. Yeah? Let's begin. Besant Nagar or Marina Beach? Choice A red. Choice for all the questions. Choice A red, choice B white. Marina. Ellarume Marina. Paarukalen. Oh, illa Shakti mattum Besant Nagar. Anga pakkathula irukீங்களா? அங்க தான் இருக்கீங்களா? அங்கேயும் ஓகே, அங்கேயும் வந்து சரி. இந்த சைடு வந்து 2 பேர் Besant Nagar பீச் இருக்காங்க. இட்லி or தோசை? Idli or dosa? Dosa. Monica says idli. Shakti, you also. Oh, correct. Sorry, now I'm confused. Red idli. Sorry. Red idli, white dosa. Sorry, red idli, white dosa. Indu coming in, please. Okay. Fine. Test cricket or T20 cricket? Test cricket na red, T20 cricket na white. A lot of the women are opting for T20 cricket. This one is a tough one. I want to give all the votes to Test, but I like ODI. And T20. If they've given me a bag, I would just turn it all around. All formats are very muscle. Are you a morning person or a night person? Morning person na red, night person na white. Uniform. This is universally everybody is saying white. So you're saying red. I can't see. I'm so sorry. Maddie is the most morning person you will meet. எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க Maddie? அப்படி மாதிரி மார்னிங் பர்சன்லாம் சான்ஸே இல்ல. அந்த மைக்ல சொல்லுங்க. இவ்வளவு சமத்தான ஒரு டயட் பிராக்டிஸ், எழுந்துக்கிறது, கால்ஃப் ஆடுறது, ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. 4 மணிக்கா? என்ன பண்ணுவீங்க Maddie 4 மணிக்கு? அல்டிமேட் மார்னிங் பர்சன். நாங்க அப்பதான் தூங்கவே போவோம். Okay. But like bathroom singer or disco dancer? Are you showing red? ரெண்டுமே கிடையாது. Disco dancer. Nice. Bathroom singer. அப்ப அவங்களே தப்பு பாருங்க, அவங்க பாருங்க disco dancer. Okay. Next, mocha jokes or memes? Mocha jokes na red, memes na white.
Innings. Okay. Batsman or bowler? Come on, Sid. Come on. Okay. நீங்க அர்ஜுன கேட்டா பதில் வேற மாதிரி இருக்கும். ஆனா in real life. பேட்ஸ்மேனா எல்லா பால்லையும் ஓட தேவையில்லை. bowler எல்லா பால்லையும் ஓடணும். ஆனா சில bowler ஓடுறதே இல்லை. நடந்து வந்து போடுறாங்க. நமக்கே தெரியும் யாருன்னு. Okay, last question in test. Who are you rooting for? The hero or the villain? So the hero is red, villain is white. Villain. Both. She says both. Both. Okay. நீங்க பாருங்க director பாருங்க வித்தியாசமா வைக்கிறாரு அதுதான் director. Alright. Thank you, Chandran. Big round of applause to the entire team. I request all of you to kindly join us for a photo opportunity.